இந்த வண்டி என்ன வண்டினா ஜூபிட்டரு. ஆமாம், ஐயோ தெரியுதா, ஜூபிட்டர் வண்டி. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னாக்க செல்ஃபு திடீர்னு திடீர்னு எடுக்க மாட்டுது. அது அப்பப்போ விட்டு விட்டு எடுக்குது. ஏற்கனவே நிறைய இடத்துல பார்த்துருக்காங்க. என்னென்ன பார்த்தா இன்னும் சரியாக வரன்னு தெரியல. இப்போ ஏன்ட்ட கொண்டு வந்து விட்டாங்க. நான் வயரிங் கிட்டலாம் பிரிக்கலை, சிம்பிளாக தான் பார்த்து விட்ருக்கேன். அதாவது வயரிங் கிட்ட பிரிக்காமல் நீங்கள் சிம்பிளாக பார்க்கணும்னாக்கு என்ன செய்யணுமாக்கும், செல்ஃபு விட்டு விட்டு எடுக்குதா, செல்ஃப் பட்டனில் என்ன கலர் வயரு செல்ஃப் ரிலேக்கு போதும் பார்க்கல. அப்படி பார்க்கல அரக்கு கலரு இந்த இருக்குங்களா, இந்த அரக்கு என்ன செய்யுங்க, அப்படி செல்ஃப் ரிலேயில் இங்கே வந்துடும். இந்த செல்ஃப் ரிலே இங்கே வந்துடுறேன். இதிலே 2 அரக்கு வரேன். 2 அரக்கு வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னாக்க, 2 அரக்கு எது அதுலேருந்து வர அரக்குங்கிறத, அதுலேருந்து வர வயருங்கிறத செக் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரி இண்டிகேட்டு வச்சு ஒரு மெயின் இதில் வச்சு ஒரு இண்டிகேட்டரில் ஒரு பாடி எடுத்து தனியாக பாடி எடுத்து சமயத்தில் இதில் கிடைக்காது. நான் எல்லா வண்டியிலுமே சரி, பாடி எடுத்து எந்த இடத்துல பாடி எடுத்து கிடைக்கும் நல்லா வச்சு பார்த்து தான் நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா பாடி எடுத்து கிடைக்காம அந்த இண்டிகேட்டு டெஸ்ட் லேம்பு எரியலைனாக்க உங்களுக்கு குழப்பி விட்ருவேன். அப்போ இதில் லைன் வரல அப்படின்னு. அதனால் எந்த லைன் வருதுன்னு பார்த்து அதில் டெஸ்ட் லேம்பை வச்சு பேக்கில் செல்ஃப் பட்டன் அமுக்குனீங்கனாக்க அந்த டெஸ்ட் லேம்பு எரியும். எந்த பக்கம் லைன் வருதோ அந்த பக்கம் வயரை வச்சு மெயின் வயரை வச்சு எடுத்து பாடி எடுத்து கொடுத்து வச்சிங்கன்னா எரிங்க. அந்த பக்கம் என்ன செய்யணும், தனியாக வயரை அப்படி ஜாயின் பண்ணிக்கணும். இந்த பக்கம் தான் வந்துச்சு, ஜாயின் பண்ணிக்கணும். இந்த வயரு அப்படியே கொண்டே மேலே சுவிட்சில் வரும்பாங்க, சுவிட்சு இந்த அதில் அந்த அரக்கு சுவிட்சிலேருந்து வெளியாகுதுல அரக்கு செல்ஃப் ரிலேக்கு, அதில் கொண்டாந்து சேர்த்துடணும். ஆமாம், அப்படி சேர்த்துட்டிங்கன்னா வயர் இந்த போகிற வயர் எந்த இடத்துல கட்டானாலும் சரி அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு வயர் தனியாக 2 மீட்ரு வாங்கி இந்த மாதிரி சொன்ன மாதிரி சேர்த்துணும். இதுலேருந்து வெளியாகிற வயர் செல்ஃப் ரிலேக்கு வெளியாகிற வயரை எடுத்து செல்ஃப் ரிலேயில் கொண்டே சேர்த்துடணும். அங்கே இந்த ஜாயின் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா அந்த அரக்கலர் வயர் இடையில எங்கே கட்டாயிருந்தாலும் சரி உங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா செல்ஃப் போட்டோன்னா வேலை செஞ்சிடும். ஏன்னா அப்பப்போ வேலை செய்ய மாட்டேன்னா வயர் எங்கேயோ கட்டாயிருக்குன்னு அர்த்தம். அதான் செல்ஃபு வேலை செய்யலைன்னா. இதிலே இன்னொரு கம்ப்ளைண்ட் என்ன வரும்னாக்கு, இந்த பிரேக்கில் சுவிட்சு போய் தான் செல்ஃப் ரிலேக்கு மெயின் கொடுக்கும். இதுலேருந்து மெயின் போகுதான்னு முதல்ல தெளிவாக பார்க்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ இந்த ஆரஞ்சு கலர் வயர் தான் மெயின் வயரு. இதுக்கு மெயின் அப்போ வருதான்னா உள்ள வயரிங் கிட்ட தான் வரும். இது ஸ்கூட்டி பேப்பர் மாதிரினா பிரித்து பார்க்க முடியாது. பிரித்தா கம்ப்ளீட்டாக பிரித்து பார்க்குறேன். பிரித்து பார்க்குற கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த கட்டான வயரை நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஆனால் அடுத்தடுத்து வரிசையாக கட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, வயர் இத்து போச்சுன்னா அது வந்து மறுபடியும் கம்ப்ளைண்ட் வரும். அப்போ என்ன வேலை ஆகுத்திங்கிற மாதிரி இப்போ கஸ்டமருக்கு புரியாது. அப்போமா அவங்க என்னப்பா என்ன வேலை ஆத்தா இப்போ நான் கொடுத்தேன் சரியாக வேலை ஆக்கலைங்கிற மாதிரி அவங்க நினச்சிருவாங்க. அதனால இதுக்கு ஒரு தனியாக மெயின் எடுத்து கொடுத்துக்கணும். நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த கொடுத்துருக்கேன்னா இந்த பாருங்கள் தனியாக மெயின் எங்கேருந்து எடுத்துக்கன்னா சாவி லைன்லேருந்து. சாவியில் ஆரஞ்சு கலர் வயர் இருக்குது, அதான் வெளியாகிற லைனு. சாவி வந்து அவுட் லைனில் வந்து எடுத்து டேரெக்டாக வந்து பிரேக் லைன் நீங்கள் கொடுத்துட்டு இப்படி கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா வந்து நம்ம வந்து வெளியாகிற லைனாக இருக்குது, அதாவது இன்புட்டில் எடுக்கல அவுட்புட்டில் தான் எடுத்துருக்கோம். எடுத்து இப்படி வந்து தாராளமாக இல்லை ஒரு லைனு வருது வரல லைனு நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதுக்கு அதே மாதிரி நான் சொன்னது மாதிரி இந்த அரக்கலர் வயர் வெளியாகுது பாருங்க, அந்த அதாவது இது செல்ஃபு பட்டன்லேருந்து வெளியாகிற மெயின் அதில் வயர் ஜாயின் பண்ணி நேராக செல்ஃபு ரிலேயில் போய் எந்த இடத்துல ஜாயின் ஆகுதோ அந்த இடத்துல உள்ளே கூடி தான் வயரை எடுக்கணும். இதுக்கு உள்ளே கூடி தான் வயரை எடுக்கணும். எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. செல்ஃபு ரிலேக்கு கம்ப்ளைண்ட்டே வராது காலத்துக்கு. ஆமாம், செல்ஃபு ரிலே அது வாரில் எடுத்துக்கிட்டு இருக்கு. இதில் இன்னொரு கம்ப்ளைண்ட் என்ன இருந்துச்சுனாக்க, பேட்ரி வந்து புது பேட்ரி மாற்றிருக்காங்க. மாற்றினவங்க இந்த கிளிப்புனா புதுசு மாற்றிருக்காங்க. மாற்றினவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அது சுரண்டாமல் மாட்டியிருக்காங்க. அந்த கிளிப்புனா அப்படியே வலுவலுன்னு தான் இருந்துச்சு. நான் கழட்டி பார்த்தேன். இதுவும் கம்ப்ளைண்ட் வந்தாலும் வரேன். அதனால செல்ஃபு எடுக்கலை அப்படிங்கன்னா முதல்ல இந்த கிளிப்பு, இந்த பேட்ரி வயரு, பிரேக்கில் சுவிட்சு, செல்ஃபு பட்டன் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் அடுத்ததெல்லாம் கை வைங்க. இதே நல்லா இப்போ சுரண்டி விட்டு போட்டிருக்கேன், நீ நல்லா பவராக க்ளீனாக கிடைக்கும். அதனால் செல்ஃபு விட்டு எடுக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க. அது இதில் இன்னொரு விஷயம் அடங்கியிருக்கு. என்ன விஷயம்னாக்கு, சாவி போட்டோன்னா இதில் லைன் வேலை செய்யுது, ஆனால் வந்து செல்ஃபு மட்டும்தான் எடுக்கலை இந்த வண்டி கம்ப்ளைண்ட்டு. ஆனால் சாவி போட்டு லைனு டோட்டல் மெயினே வரலேன்னு வச்சுக்கோங்க. பேட்ரி மெயினுக்கு இந்த மாதிரி நீங்கள் சாவி மெயினுக்கு இந்த மாதிரி வயர் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். இதே மாதிரி பேட்டரியிலேருந்து வயரை எடுத்து கொண்டு போய் சாவியில் வந்து இன்புட் இருக்கு பாருங்க, சிவப்பு கலர் வயர் மாற்றி கொடுத்துடக்கூடாது. இந்த சிவப்பு கலர் வயர் இந்த வயரில் டேரெக்டாக எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அது வர வயரை நம்ம கட்டான வயரை நம்ம ஜாயின் பண்ணுறோம், அவ்வளோதான். எடுத்து தனியாக கொடுத்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. பேட்ரி மெயின்லேருந்து எடுத்து இதில் கொடுக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இது ரெட்டிஃபயருக்கும் போகும் இந்த வயரு. அதனால் ரெட்டிஃபயருக்கு ஒரு ஜாயின் நீங்கள் போட்டு விட்ருவாங்க. ஆமாம், கவனக்குறைவாக இதுக்கு மட்டும் ஜாயின் பண்ணி விட்டு அதுக்கு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ பேட்டரி வந்து ரிட்டர்ன் சார்ஜ் ஏறாது.
அதனால் என்ன செய்யுங்க, உங்களுக்கு பேட்டரி லைன் சுத்தமாக வேலை செய்யலை அப்படின்னா இங்கே நீங்கள் முதல்ல சாவி டோரை கழட்டி இந்த சாவிக்கு மெயின் ஒரு தான் பார்க்கணும். மெயின் வரலன்னா டேரெக்டாக தனியாக வயரை மேலாப்பில் கொடுத்து வச்சு பார்த்து எல்லாம் வேலை செஞ்சிச்சுன்னா பேட்டரியிலேருந்து ஒரு மெயின் வயரு நீங்கள் வயரிங்கிட்ட கூட பிரிக்க தேவையில்லை. பேட்டரியிலேருந்து மெயின் வயரை எடுத்து இந்த லைனில் கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிடும். ஆமாம், ஆனால் வந்து மாற்றி கொடுத்து ஆரஞ்சு இதெல்லாம் கொடுத்து இன்புட்டில் தான் கொடுக்கணும். ஆரஞ்சு வந்து அவுட்புட்டு, சிவப்பு வந்து இன்புட்டு. அதனால் வந்து உள்ளே போகிற மெயினில் தான் கொடுக்கணும். ஏன்னா சாவி ஆன் பண்ணி தான் மெயின் வெளியாகணும். அதனால் லைனை மாற்றி கொடுத்துடாங்க, நல்லா கவனிச்சிக்கோங்க. அதுமாதிரி செல்ஃபு விட்டு எடுத்தால் நான் சொன்ன மாதிரி இதில் சுவிட்சிலேருந்து வெளியாகிற மெயின்லேருந்து வயர் போட்டு டேரெக்டாக செல்ஃபு ரிலேயில் போய் ஜாயின் பண்ணிக்கணும். அது மாதிரி பிரேக் லைட்டுக்கு மெயினுக்கு தனியாக மெயின் இந்த மாதிரி சாவி லைன் பக்கத்துலேயே இருக்குது, அதில் வந்து மெயின் எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா செல்ஃபுகளே கம்ப்ளைண்ட்டே வராது. செல்ஃபும் கம்ப்ளைண்ட்டே வராது. எப்போயுமே தாராளமாக ஸ்டார்ட் ஆகும், நல்லா ஸ்டார்ட் ஆகும்.